ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமை அதுவும் மங்களகரமாக நம்ம வந்து சாம்பார் செய்யலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எதுவுமே கிடைக்கல, மாங்காய் மட்டும் தான் இருக்குது. மாங்காய் மட்டும் இப்படி போட்டு சாம்பார் செய்கிறதுன்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் கேரட் வாங்கிட்டு வந்தோம். கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலப்படமாக ஒரு சாம்பார் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டேன். பட் இப்போது புதுசாக வந்து நாங்கள் ரைஸ் குக்கரில் தான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம். நல்லா தான் இருக்குது. நல்லா அந்த கஞ்சி எல்லாம் வடிக்க வேண்டிய வேலையில்லை, எல்லாம் போட்டு மூடி வச்சிட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. அதனால போட்டு வச்சிரும். இப்போ தான் மாம்பழம் புதுசாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 மாம்பழம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. முதல் மாம்பழம் அப்புறமா கட் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். சூப்பராக இருக்கும். அந்த அதுக்கு பேர் என்ன சொன்னால் பேனிசான்னு சொல்லுவாங்க. இந்த குக்கரில் விசிலே வர மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் வச்சு எடுக்கிறேன் என்னன்னே தெரில, விசிலே வர மாட்டேங்குது. சாம்பார் வேறு கொதிக்குது. சரி எடுத்து போட்டு கடைஞ்சி போட்டேங்க. ஆனால் பருப்பு சரியாக வேகவே இல்லை. எனக்கு சாம்பாரே பிடிக்கலைங்க. அந்த பருப்பு நல்லா வெந்திருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இல்லை. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.